அண்ணி என்ன உள்ள எட்டி பார்த்துட்டு இருக்கிறீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு மெடிக்கல் போயிட்டு வந்தோம். அதனால என்னென்ன வாங்கிட்டுன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். மெடிக்கல் தான் போனோம் உண்மையாலுமே. ஆனால் மெடிக்கல் என்ன வாங்கணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அசந்து போயிருக்கீங்க. ஓஆர்எஸ் ஜூஸ். எனர்ஜி ட்ரிங்க். ஆமாம், அதுக்கப்புறம் தான் வர்றது பாருங்க. இண்டிகா ஹேர் டை. ஓகே, அது முன்னாடி நல்லாவே தெரியுதுங்க. இல்லை இல்லை, சாரி சொல்லக்கூடாதுல்ல. சொல்லுங்க, அது என்ன பூஸ்டா ஹார்லிக்ஸா? பர்ஃப்யூம். அது சின்னதெல்லாம் வேண்டாம்னு சின்னதா எடுத்துட்டாங்க. இல்லைங்க, கொஞ்சம் பெருசா கொடுங்கன்னு நல்லா கேட்டு வாங்கிட்டேன். ஆமாங்க, ரேட் வந்து 250. ஆன்லைன்ல வந்து போன டைம் வாங்கியிருப்பேன் 300 ரூபாய்க்கு. இவ்வளோ கொடுத்து இது 250 பரவாயில்லன்னு நினைச்சேன். சின்ன பர்ஃப்யூம் ஒன்று காட்டினாங்க, அது வந்து 100 ரூபா சொன்னாங்க. ஆமாம், சின்னதே 100 ரூபா. அதுக்கு இதுவே பரவாயில்ல. பார்த்துங்க, எனக்கு லட்சம் மெடிக்கல் போய் அதுக்கப்புறம் ஒரு சம்பவம். இது என்ன பிரமாதம்? இதோட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது. ரெண்டு பேருக்கு ஆளுக்கும் எங்களால் ஒரு ஆளுங்க நீங்கள் உடனே வாங்க முடியாது. அதுக்கப்புறம் ஏதாவது எங்கள் அத்தைக்கு ஒன்று, எங்கள் அத்தை கேட்டே இருப்பாங்க, மூக்கு அடைக்குதுன்னா அது கொஞ்சம் உறிஞ்சினோம்னா நல்லாயிருக்கும், அது எப்போவுமே வாங்கி வச்சுக்கோன்னு அப்படிம்பாங்க. அதனால் அத்தைக்கு வாங்கினேன். சாப்பாடு இட்லி, பூரி, தோசை. ஆமாம் ரெண்டு மட்டும் வாங்கிக்கிறோம். ஆமாம், அது வேணா கம்மியாக வாங்கிட்டோம். சாப்பிட முடியாது, ஆளுக்கு ஒன்று மட்டும் வாங்கிட்டோம். மற்றது பாருங்க, இந்த மாதிரி நீங்களும் வாங்கியிருக்கீங்களான்னு மெடிக்கல் போயிட்டு இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அவர் வந்து 3 நாளாக உடம்பு முடியாமல் ரொம்ப இருந்தார். அப்போ வந்து அதெல்லாம் எதுவும் பண்ணலை. இப்போ நல்லா இருக்காங்க. சரி, இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகிடலான்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கோம். அதனால தான் போனோம். சரி, சிரிச்சு பேசிட்டு நல்லா காய்ச்சலும் குறைஞ்சிடுச்சுங்க. ஆமாம் ஆமாம், ஒரு மனசு அப்படி வாங்கினது இல்லாட்டினா அவங்க எப்போவுமே வாங்க மாட்டாங்க. அதனால் வந்துட்டு சரி இப்போ போதும் அப்படின்ட்டு வந்துட்டாங்க. இன்னொரு நாள் போய்க்கலாம் அப்படின்ட்டு. அதனால ஜாலியாக சிரிச்சு பேசிகிட்டு இருக்கிறோம். எங்கள் அண்ணி இருக்கனால தான் சிரிச்சுட்டு இப்படி உட்காந்துட்டுருக்குறோம். ஆமாம் ஆமாங்க, நல்லபடியாக வந்து உடம்பு நல்லது பண்ணி கொடுத்துட்டா அப்படி சாமி. ஆமாம், நேற்று டாக்டர் கூட வந்து கேட்டார், என்ன சாமி இது பக்தி மயம் அப்படின்னாங்க. எங்கள் அத்தை கொண்டாந்ததுங்க, எங்கள் அண்ணி கொண்டு வந்ததுங்க அப்படின்னோம். சரி சரிங்க அப்படின்னு நிறைவேற்றி கொடுக்குறாங்க. ஆமாம், அதான் அம்மன் அலங்காரம் காண கோடி வர வேணும்பாங்களா, அந்த மாதிரி அவ்வளோ கொரியர்லாம் எழுதிட்டு இருக்கோங்க. நைட்டு 1 மணி வரைக்கும் உட்காந்து எழுதுனங்க. சரி, எழுதி முடிச்சிட்டா தான் அப்புறம் பண்ண முடியும்னு. ஒரே நாள்லேயுமே உட்காந்து எல்லாத்தையும் எழுத முடியாது. பாதியை முடிச்சிட்டோம்னா கொஞ்சம் வந்துட்டு இருக்கிற அப்படிங்க. வீட்டில் போயிட்டு நாங்கள் ஹாப்பியாக வீடியோ போடுறோம், விலாக் கண்டினியூ பண்ணுறோம். ஆமாம், நான் ஒன்று சொல்கிறேன், நம்மளுக்கு ஆகலையோ, நம்மளுக்கு வந்து அவங்க கெடுதலே வண்டினா நம்ம நல்லதை நினைக்கணும். நல்லதை நினைக்கலினாலும் கெடுதல் நினைக்கக்கூடாது. அது ஒரு அட்வைஸாக எடுத்துக்கோங்க. அதுதான் ரொம்ப நல்லது. நான் வந்து எப்பவுமே அப்படித்தான். அதனால வந்து அடுத்தவங்களுக்கு வந்து ஒன்று நடக்குதுன்னு கெடுதல் நடக்குதுன்னு சந்தோஷப்படாதீங்க. ஆமாம், அப்புறம் நம்மளுக்கே எப்போ வரும்னு தெரியாது. அப்புறம் சீக்கிரம் அண்ணா நல்லாயிருவீங்க, கெட் வெல் சூன் சொல்லியிருந்தீங்க. நல்லா இருந்தீங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. உடம்பு பார்த்துக்கோங்கண்ணா, டேக் கேர்னான்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்குமே நன்றி. பரவாயில்ல, இப்போ நல்லா ஆகிட்டா இருப்பாருங்க. ஹாய் சொல்லிடுங்கம்மா.
ஆ எல்லாருமே சேஃபா இருங்க. இந்த வெயிலுக்கு ஓவர் வெயில் தாக்கறதுனால தான் குழந்தைங்க நிறைய பேர் அட்மிட் ஆயிருக்கு. ஆமாங்க, நீர் சத்து பத்த மாட்டேங்குதுங்க மாமாங்க. அதனால தண்ணி எல்லாம் நிறைய குடிங்க, நீராகாரங்கள் நிறைய குடிங்க. 4 லிட்டர் குழந்தைங்களுக்கு 2 லிட்டராவது குடிக்க வைங்க. ஃபுல்லா வாட்டர்லாம் இருக்கிறாங்க. இந்த குழந்தைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பாதுகாப்பா பார்த்துக்கோங்க. ஓகே. அதுவும் இல்லாம லீவ்ல குழந்தைங்களாம் விளையாடுறது கவனிச்சுட்டே இருங்க. ஆமாங்க, அது இப்போ பெரிய பிரச்சனை. அங்கங்கே வர நியூஸ்லாம் கேட்டால் பயமாக இருக்குது. நீங்களாம் குழந்தைங்களை கொஞ்சம் சேஃபாக பார்த்துக்கோங்க. தண்ணி பக்கத்தில் தயவு செஞ்சு விடாதீங்க. நீங்கள் துவைக்கிறதுக்கு போனாலும் சரி, எங்கே சின்ன குட்டையாக இருந்தால் கூட விடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குள்ளே ஸ்டோரேஜ் ஃபுல்லாக கட் ஆகிடுச்சு. அதான் முக்கியமானது என்னென்னா தண்ணி பக்கத்தில் விடாதீங்க குழந்தைங்கள. ஆமாங்க, ஏன்னா நிறைய நியூஸுக்கு வந்துட்டு நேற்று நைட் கூட பார்த்தேன். அதனால நம்ம பவானி சைடு தான் நடந்துருக்கு. அதனால் சொல்கிறேன். சுகாசே வந்து தண்ணியை பார்த்தா மீன் பிடிக்கிறமான்ட்டு அழுகுவான். குழந்தைங்க வந்து அப்படித்தான் பண்ணுவாங்க. நம்ம வந்து 2 அடி அடிச்சாவது உட்கார வச்சுக்கணும். சரிங்களா? சொல்லி புரிய வச்சு இது பண்ணிக்கணும். வருமுன் காப்பதே சிறந்ததுங்கிற மாதிரி ஆமாம். குழந்தைங்க பக்கமாக பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய். பாய்.